விஜய் அவர்களுடைய அப்பாவான எஸ்ஏசி அவர்கள் சங்கீதா விஜயிடம் பேச போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. எதற்காக பேச போறாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் ரீசெண்டாக தளபதி விஜயை பிரிய போகிறேன் அப்படின்னும் டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. மேலும் இந்த ஒரு டிவோர்ஸ்க்கு விஜய் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை, அப்படி இல்லைனா என்ன கட்டாயப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன், அந்த நடிகை யார் அப்படிங்கிறத சொல்லுவேன், ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் எஸ்ஏசி அவர்கள் அவங்களோட மருமகள்கிட்ட பேச போகிறாராமா. இவர் கால் பண்ணி பேச போகிறதுக்கு 2 முக்கியமான ரீசன்ஸ் இருக்காமா. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா குடும்ப விஷயம். அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட ஃபேமிலி மேட்டர். இதை வந்து கொண்டு போயிட்டு ப்ரெஸ்ஸில் பேசுகிறேன், மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே உடன்பாடு கிடையாது. உங்களோட ஃபேமிலி நம்மளோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உட்காந்து இதை பேசுவோம். ஸோ இதை தேவையில்லாமல் மீடியா பக்கம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். அதுதான் முதல் ரீசன். 2வது ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். தளபதி விஜய் அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வரப்போகிற தேர்தலை சந்திக்க போகிறாரு. இந்த மாதிரியான நேரத்தில் இவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறாங்க, இல்லை ஃபோட்டோஸை லீக் பண்ணுறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய ஃபியூச்சருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் தான் பயங்கர ஜாஸ்தி, அவங்களோட ஓட்டுகள் தான் வரப்போகுது அதிகமாக. அப்படிங்கும் பட்சத்தில் அவங்களோட ஓட்டுகள் மொத்தமாக உடஞ்சிரும். இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் தளபதி விஜய் அவர்களுடைய அப்பாவான எஸ்ஏசி அவர்கள் சங்கீதா விஜய்கிட்ட பேச போகிறாராமா. அதாவது அவங்களோட குடும்பத்தோட மானம், அது மட்டும் இல்லாமல் விஜயோட அரசியல் எதிர்காலம், இந்த இரண்டையுமே மனசில் வச்சுட்டு சங்கீதாட்ட பேசலான் இருக்காங்களாமா. அண்ட் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு மீடியா பக்கம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னும் முழுக்க முழுக்க நம்ம குடும்பத்துக்குள்ளே பேசி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை இது குறித்து ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அது என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி பொறுப்பில் இருக்கவங்களுக்கும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காராமா. அண்ட் அந்த ஒரு அறிக்கை என்ன அப்படின்னா சங்கீதா விஜய் அவர்கள் இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இதை பற்றி வெளியில் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். குறிப்பாக இது முழுக்க முழுக்க பர்சனல் மேட்டர், இதை நியாயப்படுத்துகிறேன் இல்லை தேவையில்லாமல் ஏதாவது வாக்கு கொடுக்குறேன், வார்த்தை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கட்சியிலேருந்து நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காமா. ஸோ இது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய பர்சனல் மேட்டர், குடும்ப மேட்டர். எக்காரணம் கொண்டும் இதை ப்ரொஃபஷனலுக்குள்ளே, அதாவது அரசியலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். அண்ட் சொல்லப்போனால் அதுதான் நியாயமும் கூட. அந்த ஒரு விஷயத்தை அவங்களோட கட்சி தொண்டர்கள் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அறிக்கையுமே அவங்களோட கட்சி தொண்டர்களுக்கு வெளியிட்டிருக்காராமா. அதனால தான் இப்போ வரைக்கும் யாருமே இதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். இதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.